ஒரு காலம் வரும், நீங்கள் அரசர்களுக்கு அறிவுரை சொல்லுவீர்கள். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னை சுயம்பாவிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதியாகிய வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதி வேலைக்காரராகிய எபிரேய பிள்ளையாண்டு ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தான் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். Then Pharaoh sent and called for Joseph. Amen. That's a word. It's a prophetic word. Amen. இதுவரைக்கும் எல்லாத்தாலையும் தீர்வு தர முடிந்தது. ஆனால் இந்த முறை யோசேப்பு வராமல் தீர்வுகள் இல்லை. ஆமென். இந்த உலகம் ஒரு காமன் வேலை, தனக்கான சொல்யூஷனை, தனக்கான பதில் அது தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சீசன் வரும், யோசேப்பு அழைக்கப்பட்டான். அதனால தான் நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டே இருங்க, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருங்க, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருங்க. மேபி நீங்கள் சிறையில் கூட இருக்கலாம், ஆனால் ஒரு டைம் வரும் நீங்கள் சிங்காசனம் ஏறுவீர்கள். ஒரு காலம் வரும் நீங்கள் அரசர்களுக்கு அறிவுரை சொல்லுவீர்கள். ஒரு காலம் வரும் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுவீங்க. ஒரு காலம் வரும் இந்த உலகம் தராத தீர்வுகளை, தேவனுடைய தீர்வுகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு பேசுகிற ஒரு சீசனாக அது இருக்கிறது.